வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் ப்ரிவ்யூ. ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், த பீப்புள்ஸ் ஃபேவரட் வெர்சஸ் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த மேட்ச் ப்ரிவ்யூக்காக நம்ம இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது மேடி அண்ட் கிரிஷ். ஸோ வெல்கம் கைஸ். ஸோ நம்ம குயிக்காக இதுக்குள்ளே போயிடலாம், ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ராபபிள்குள்ளே போயிடலாம். மேடி, நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்சிபி 2 out of 2 வின்னில் பயங்கரமான ஒரு ஹை நோட் பாசிட்டிவாக உள்ளே வர்றாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச், இது ஹோம் லெக்கில் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் ஆல்ரெடி அவையிலே பயங்கர சப்போர்ட் அவங்களுக்கு, ஹோமில் சொல்லவே தேவையில்ல, எங்கும் சிவப்பு மயமாக தான் இருக்க போகுது. ஸோ சொல்லு அவங்க டீமை பற்றி, எப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா, ப்ராபபிலிட்டி எப்படி? ஸ்டில் ஐம் ரூட்டிங் ஃபார் ஆர்சிபி இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏன்னா அது ஒரு விஷயம், ஒன்று அவங்க பயங்கரமான கான்ஃபிடன்ஸ்ல வராங்க. இன்னொன்று, நான் ஆர்சிபிக்கு பாயிண்ட் கொடுக்கறது வந்து த பவுலிங் அட்டாக் தே ஹாவ், எஸ்பெஷலி அட் த பவர் பிளே. அவங்க அந்த பவர் பிளேலே சீல் பண்ற மாதிரி ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. ஒன்று ஹேசில்வுட், இன்னொன்று ஃபில் சால்ட். இவங்க ரெண்டு பேரை வந்து கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்போனன்ட் அப்படின்னா ஜிடியா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். சாய் சுதர்சன் கில்ல கம்பேர் பண்றப்போ ஸோ இந்த இடத்துல ஆர்சிபி கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க. பட் எட் அவங்க ரெண்டுமே அவே வின். அண்ட் ஃபார் த பாஸ்ட் 5 சீசன்ஸாவே அவங்களுக்கு வந்து ஹோம் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்லை. இந்த ஹோம்ல அவங்க வரத்துக்கு டெஃபினட்டா பயப்படுவாங்க. ஒரு டீம் ஹோம்ல விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க, அது ஆர்சிபி தான். ஏன்னா சின்னசாமி ரெக்கார்டு அப்படி, மற்ற டீமுக்கு தான் இருந்திருக்கு, ஸ்டாட்ஸ் அப்படிதான் சொல்லுது. அவங்க இருந்த பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல ஐம் லுக்கிங் ஃபார் பட்டேதர் கேப்டன்சி. இந்த கேம்ல பட்டேதர் வந்து க்ளோஸா தோத்தாலோ இல்ல ஜெயிச்சாலோ ஓகே, ஆர்சிபி ஹேஸ் சம், என்ன சொல்றது, ஒரு பல்ஸை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் கேம் அவங்களுக்கு குரூஷியல். சின்னசாமியில தோத்துறாங்கன்னா அவங்க டிஎன்ஏவை அசால்ட்டா நொறுக்கிடுவாங்க. தென் ரொம்ப கஷ்டம் கம்பேக் கொடுக்குறது. பார்ப்போம். சூப்பர், குயிக்காக சொல்லிட்டேன். ஸோ கிரிஷ், நான் உன்கிட்ட கேட்குறேன்டா, ஜிடி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஜெயிப்பாங்கிறத ஆரம்பி. First நீ சொன்ன எங்கும் சிவப்பு மயம்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த சிவப்புனா என்னது, டேஞ்சர். அதுதான் அந்த டேஞ்சர் தான் வந்துட்டு ஆர்சிபிக்கு ஆரம்பிக்க போகுது அவங்க கிரவுண்ட்ல. பட்லர் தெரியுமா? பட்லர் அவங்க நாளைக்கு குக் பண்ண போறான் ஆர்சிபியை வச்சு. நீங்க வேற இடத்துல போட்ட ஹார்ட் லென்ஸ் எல்லாம் பட்லர் அவன் பாட்ட ஒரு நாள் ஃபுல்லா நின்று விளையாண்டுட்டு இருப்பான் அந்த கிரவுண்ட்ல. அதே மாதிரி நீங்க ரூதர்ஃபோர்டை வந்துட்டு அந்த ஒய்டி ஆக்கர் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட்ல ஒய்டி ஆக்கர் போட்டா தொட்டா 6 போயிடும் இந்த சைடு அந்த சைடுல. அதனால அதை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு சுயாஷ் சர்மா போன மேட்ச் நல்லா போட்டாரு. எங்க நடந்துச்சு போன மேட்ச்? சேப்பாக்ல. பட் அது பெரிய கிரவுண்டு. இங்க வந்துட்டு அவரால் அந்த இதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் சூப்பரா ஆடுறாரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ன எல்லாத்தையுமே சாண்ட் நிறைய வச்சு பொழக்கிறான் சாய் சுதர்சன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க பஞ்சாப் கூட தோத்த மேட்ச் சகலையே அந்த அடி அடிச்சான். யார? சகல. சுயாஷ் சர்மாவை எந்த அடி அடிப்பான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பிளஸ் ஆர்சிபி கிட்ட இருக்கிற ஒரே பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ஃபில் சால்ட்டுக்கு இங்க படும், அது ஒண்ணுதான். பட் ஃபில் சால்ட்ட எனக்கு என்னமோ நாளைக்கு சிராஜ் வந்துட்டு திருப்பி கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. சிராஜ் நாளைக்கு, எனக்கு ஒரே ஆசை, சிராஜ் வந்துட்டு நாளைக்கு எடுத்துட்டு அந்த ரொனால்டோ செலிப்ரேஷனை போடணும். ரொனால்டோ செலிப்ரேஷனை போட்டு காட்டணும். இல்ல, அதுதான் அது. சிராஜ் பிரசித் கிருஷ்ணாவும் இருக்கான். பிரசித் கிருஷ்ணா நோஸ் த கண்டிஷன் வெல். எஸ்பெஷலி சொல்ல போனா கர்நாடகா ரஞ்சி ஆடுறப்பையும் சரி, விஜயாசரி டிராபி, சைட் மஸ்டர்லாம் ஆடுறப்போ அவனுக்கு அந்த கிரவுண்டோட நேச்சர் தெரியும். நான் பிரசித் கிருஷ்ணா இன்னும் ஹையர் ரேட் பண்ணல, பட் அவன் ஒரு கான்பிடன்ஸோட வரான்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆர்சிபி ஜிடியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னன்னா ஒரு 2 பாயிண்ட். இது வந்து லாஸ்ட் சீசன் எந்த டீம்ஸ்களோடலாம் ஆடினாங்களோ அந்த பிளேயர்ஸ் அந்த பர்டிகுலர் புது டீமுக்கு போயிட்டு அந்த பழைய டீமுக்கு எதிராக விளையாடி ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாலோ இல்லை விக்கெட்ஸ் எடுத்தாலோ ஒரு ரிடம்ஷன் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் இது எப்படி போகும்ட்டு. அண்ட் ஆல்சோ நீ சாய் சுதர்ஷனை பற்றி ஒன்று சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரி. ஓகே, அதான் சாய் சுதர்ஷனை பற்றி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பார்க்குறேன், சூப்பராக ஆடுறான். கிளாஸ், சப்ளிம் ஃபார்ம், டச் எல்லாமே பக்கா. ஒரு ஓப்பனிங்
பேருக்கு எப்படி இருக்கணுமோ பக்காவாக படுது. ஆனால் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்னா, எந்த இடத்துலனாலுமே ஹி ஹாவ் த கெப்பாபிலிட்டி டு அப் த கியர் அண்ட் கோ பியாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதை மட்டும் இப்போ கன்சிடர் 2:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2:30 டார்கெட்டில் ஆரம்பிச்சா எந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும், இல்லை 120 இதுலனா எந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும், அந்த மாதிரி அதை மட்டும் எப்போ வேணா ஹீ கேன் ஸ்விட்ச் த கியர்ஸ் அண்ட் ஹீ கேன் டூ த இம்பேக்ட் அப்படிங்கிறத மட்டும் அவன் பண்ணிட்டானா ஹீ வில் பி அ பிரைட் ப்ராஸ்பெக்ட் நாட் ஒன்லி ஃபார் ஜிடி பட் ஃபார் அன் இந்தியன் கண்ட்ரி டு. அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் நோட் பண்ணேன். நீ சொல்றது கரெக்ட் தான், சாய் சுதர்சன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வந்து டவுனா இருக்குன்றது. பட் அவன் ஷார்ட் ஆர்டர்லாம் பாத்தியா, எல்லாமே கம்ப்ளீட் பண்ற ஷாட், எதுவுமே வந்து ஏனோ தானோன்னு பாடல. யார் பவுலரா இருந்தாலும் இஸ் நாட் லுக்கிங் அட் த நேம்ஸ் ஆஃப் பவுலர், ஹி ஜஸ்ட் லுக்ஸ் அட் த பால்ஸ் அண்ட் ஷார்ட்டை கரெக்டா கம்ப்ளீட் பண்றான். அவன் ஸ்லோவா ஆடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அவனால கியர் ஷிஃப்ட் பண்ண முடியுன்ற கான்பிடன்ஸ் இருந்தும் பின்னாடி வந்து ஆள் கிடையாது. ஒரு பட்லர் அவுட் ஆயிட்டானா பின்னாடி ஃபுல்லா வல்னரபிள் பிளேயர்ஸ் தான். ஒரு ஷாருக் கான், ஷேன் ருத்தர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து தெவாட்டியா, இவங்கெல்லாம் வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். யாருமே வந்து கம்ப்ளீட்டா நீ வந்து ஒரு 5 ஓவர் ஆடுனா கஷ்டம், அவங்களால ஆட முடியாது. ரூத்தர்ஃபோர்டா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆடுறதுனால மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது பாரு கில் அடிப்பான், பட்லர் அடிப்பான், பின்னாடி என்ன ஆனாலும் சரி உன்னால ஷிஃப்ட் பண்ண முடியும் கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீ 12வது ஓவருக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணு, அது வரைக்கும் நீ பொறுமையா ஆடு. ஏன்னா அவன் ரீட் பண்ணிட்டானா பிச்சையும் பவுலர்ஸையும் செம்மையா ஆடுறான் மாப்ள. லெஃப்ட் ஹேண்டரு செம்ம எலிகன்ஸ். ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு தமிழ்நாடுக்குள்ள இன்னொரு முரளி விஜய் மாதிரி வர நிறைய சான்சஸ் இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் சான்சஸ் கொடுக்கணும் பாப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, ஆர்சிபி ஒரு 2 மேட்சா லியாம் லிவிங்ஸ்டனா அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கிரவுண்ட்ல எல்லாம் லியாம் லிவிங்ஸ்டன் வச்சு ஓட்ட முடியாது. லியாம் லிவிங்ஸ்டன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவன் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு 6 லைன்ல கேட்ச் அந்த மாதிரிதான் இருக்கும். அது இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு அது கிளியர் ஆகி 6 போயிடும். இந்த கிரவுண்ட்ல அது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, ஜிடி வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரஷீத் கான் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. கில்லு வந்துட்டு ரஷீத் கானை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும். போன ஓவர்ல 2 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்திருந்தாரு, இன்னும் 2 ஓவர் போடவே இல்லை. ரஷீத் கானை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும். என்ன கேட்டா ஒருவேளை விராட் கோலி ஒரு 4 ஓவர் 5 ஓவர் ஆடிட்டாருன்னா 6வது ஓவரே ரஷீத் கான் 8 வந்துடணும். விராட் கோலிக்கு ஆப்போசிட்ல 8 வந்துட்டா நல்லது விராட் கோலி. அதே மாதிரி எனக்கு என்னமோ கில்லு வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல அவருக்கு நல்லா ஆடி இருக்காரு. 2023ல ஆர்சிபி உள்ள வர்றதுக்கு அந்த கடைசி மேட்ச் ஜெயிக்கணும். விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரு, 60 பால்ல 62 பால்ல செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். 62 பால் செஞ்சுரி. கில்லு வந்துட்டு இதையா அவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு 40 பால்ல என்னமோ செஞ்சுரி அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அது கில்லோட, ஆமாமா அந்த இதுலதான் கில்லோட கமெண்ட்ஸ்ல போய் கூட அசிங்கமா திட்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆமா, போட்டு அந்த மேட்ச் அடி பொளந்து கில்லு உள்ள கொண்டு, அதாவது கில்லு ஜிடி செலக்டட் அவங்க டாப் 2ல இருந்தாங்க. நம்ம கூட இது ஆடுவாங்க, குவாலிஃபயர்ஸ் ஒன்னு ஆடுவாங்க, சென்னையில வச்சு நடக்கும். அதுதான் அந்த இது. கில்லு வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல நல்லா ஆடுவான். கரெக்டா அந்த ஷார்ட் டேர்ம் ஜாப்லாம் இந்த கிரவுண்ட்ல கரெக்டா அவனுக்கு பாடும். எனக்கு என்னமோ ஜிடியோட டாப் 3 பிரேக் பண்ணா மட்டும்தான் ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ். பட் அதை பிரேக் பண்றது பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் இவங்க இருக்க ஃபார்முக்கு சொல்றியா? சரி, ஓகே, அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம கடந்து போயிடலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஸோ யார் யார் இருப்பா, ஒரு பிளேயர் மட்டும் இல்லை 2 பேர் சொல்லுங்க ஒரு டீம்லையும். இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா தே கேன் வின் அந்த டீம். இல்ல இம்பாக்ட் பிளேயர்ஸ். அவன் வந்து மேட்ச் இம்பாக்ட் கேக்குறான். மேட்ச் இம்பாக்ட் கேக்குறான். இவன் பண்ணா இன்னைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு. என்னன்னா ஹேசலோட லைன் அண்ட் லென்த்தும் பட்லரோட பேட்டிங் இந்த மேட்ச்அப்ல இருக்க அந்த இம்பாக்ட். இந்த மேட்ச்அப் தான் வந்து கேம் வந்து எப்படி கொண்டு போகுதுன்னு 2 டீமுக்கும். பட்லர் அடிச்சா ஜிடிக்கு போயிடும், ஹேசலோட் நல்லா போட்டா ஆர்சிபிக்கு போயிடும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து சிராஜ் வெர்சஸ் த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட்டும் இவனு விராட் கோலி. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து சிராஜை பார்த்தோன்னா அடிச்சிடலாம் அப்படின்னு தான் போவான். பட் அடிக்கணும்னு போயிட்டு ஒரு இன்சைட் எட்ஜோ இல்ல அந்த மாதிரி எட்ஜ் வரவும் சான்ஸ் இருக்கு. சிராஜ் வந்து நல்லா அடிக்க போனா நிறைய பேர் பிளேட் ஆன் ஆவாங்க, அதை நான் நோட் பண்ணிருக்கேன். ஆர்சிபி கிரவுண்ட்லயே சொல்றேன், நிறைய பிளேட் ஆன் ஆகும், அந்த மாதிரி அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. மோரோவர் இந்த மேட்சப் வந்து சிராஜ் ஆல்ரெடி பம்ப்டப்பா தான் இருப்பான், இப்ப வேற எடுக்கல வேற, அதனால இன்னும் பம்ப்டப்பா இருப்பான்னு ஒரு சின்ன தாட்டு இந்த மேட்சப்ல வந்து இது இருக்கும். ஏன்னா சிராஜ் தான் அவங்க அட்டாக் லீட் பண்ண போறது. ஓகே கிருஷ், நீ சொல்றான். சிராஜை எடுக்காதது சிராஜுக்கு தான் நல்லது, அதனால கொஞ்சம் நல்ல டீமுக்கு போயிருக்கான். சிராஜுக்கு தான் நல்லது அது, அதனால அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிளஸ் நான் இன்னொன்னு வந்துட்டு நான் சுப்மன் கில்ல தான் சொல்லுவேன். சுப்மன் கில்
எனக்கு என்னமோ சுக்மன் கில் தான் இம்பாக்டான பிளேயரா இருப்பான் அப்படின்றது தோணுது. பிளஸ் ஜி ஆர்சிபியோட இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு நான் யாரு ம், விராட் கோலி. விராட் கோலி வந்துட்டு ஆடணும். இந்த கிரவுண்ட்ல விராட் கோலி வந்துட்டு ஒரு சைடு அவர் நல்லா ஆடுவாருன்னு தான் தோணுது. இந்த கிரவுண்ட்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இருக்காது ஓரளவு. அந்த இந்த கிரவுண்ட்ல நல்லா கொஞ்சம் ரன் வந்துடும். இந்த சைடுல விராட் கோலி ஒரு சைடு ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பிளஸ் ரஷீத் கான், அவர் 2 மேட்சா கொஞ்சம் சைலண்டா இருக்காரு. ரொம்ப நாள் நீங்க ரஷீத் கானை சைலண்டாலாம் வைக்க முடியாது. ஹி வில் கம் பேக். அது தோணுது. அதுதான். ஓகே. ஆமாம், ஏன்னா அவனுக்கு பவர் பிளேலே எப்படியும் 65 ரன் மினிமம் அடிச்சிருவாங்க. ஒரு மேட்ச் எல்லாம் பார்த்தோம்ல, சிஎஸ்கே ஆர்சிபியே இவங்க 230 40 அடிப்பாங்க. தூபேலாம் கூட அடிப்பானே, 95 ஒரு ஹை ஸ்கோர் அடிப்பான். அப்போ இவன் உத்தப்பாவும் தூபே அந்த மேட்ச் 240 அடிப்பாங்க. அவங்களுமே நெருக்கி சேஸ் பண்ணிடுவாங்க, செம்ம அடி அடிப்பாங்க போட்டு. அதான் அந்த மாதிரி ஹை ஸ்கோரிங்காக தான் கேட்ச் இருக்கும்னு விட்டுட்டே நினைக்கிறேன். இருப்பாங்க. தோனி தான் ஃபர்ஸ்ட் கேட்சை எடுத்து ஆமாம் அந்த ஆமாம் ஆமாம் பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சு வைப்பாரு. மேக்ஸ்வெல் ஆமாம் 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 பயங்கரமாக ஒரு சரியான அடி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். 65லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். பவர் பிளேலே 70 80 வரைக்கும் கூட எதிர்பார்க்கணும். ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இருக்கும். 210 to 220 கண்டிப்பா இருக்கும். ஆமாம், பவுலர்ஸ் யார் ஹார்ட் லென்த் போட்டு கண்டெயின் பண்ணுறாங்களோ ஸோ தே மைட் வின் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே. இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புவி சொல்வேன் ஆர்சிபி. ஏன்னா புவி வந்து ஹேஸ் டு பிக் த விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட் அண்ட் ஹேசு நல்லா போட்டுட்டு இருக்கான். ஸோ புவி ஹேஸ் டு காம்ப்ளிமெண்ட் தட். அண்ட் ஜிடி சைடு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன். ஸோ சாய் சுதர்ஷன் வந்து ஒரு 14 10 12 ஓவர்ஸ் ஆடிறான். 10 12 ஓவர்ஸ் மினிமம் சொல்கிறேன். 12 14 ஓவர்ஸ். இவங்க ஆடின 40 ஓவர் 2 மேட்ச்சில் அவன் மட்டுமே ஒரு 25 28 ஓவர் ஆடிட்டான்னு கேட்டால். ஸோ ஒரு முக்கால்வாசி டீமோட ஓவர்ஸில் ஒரே ஆள் ஆடுறது வந்து மொத்தமா சொல்றேன். ஷோல்டர் லீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் இட்ஸ் அ பிக் திங். அண்ட் ஆக்சுவலி அவன் ஆடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு எல்லா பேரும் 50 அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டீம் மேலே 50 சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த 50 வந்து நீ 100 50 to 100 நீ எப்படி கன்வெர்ட் பண்ணுற, அண்ட் அந்த கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை பால்ஸ் யூ ஆர் டேக்கிங், அதுதான் மேட்ரு. அது வந்து டீமுக்கு லயபிலிட்டியாக இருந்துருக்கூடாது. 70 பால்ஸ் 100னா அது வேஸ்ட், டீமுக்கு லயபிலிட்டி. ஆனால் அதே இது ஒரு 45 பால்ஸ் 100னா ஆப்வியஸ்லி இட் வில் பி a குட் திங். ஸோ அதுதான் மேட்ரு. அந்த பர்டிகுலர் இதை வந்து சாய் சுதர்ஷன் வந்து இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஹி வில் பி அ கீ ஃபேக்டர். இன்னொன்னு, சாய் சுதர்ஷன் போன மேட்ச் வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணும்போது காலில் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல்லாச்சு. அது கிராம்பால் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல்லான்னு தெரியல. பிலிப்ஸ் தான் பாதி அதுக்கு அடுத்து ஒரு 7 ஓவர் ஃபீல்டிங் பண்ணான்னு நினைக்கிறேன். அதனால அவரு ஃபிட்டா என்னன்னு தெரியல. ஒருவேளை கண்டிப்பா ரெக்கவர் பண்ணிப்பாங்க. இல்ல கிராம்ப் தானே பிரச்சனை இல்ல. ஹாம்ஸ்ட்ரிங் புல்னா ஒரு அவனை ஆட வச்சிருவாங்க. இம்பாக்ட் பிளேயர் வச்சாவது ஆட வச்சிருவாங்க. எல்லாம் கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ரொம்ப ஹாம்ஸ்ட்ரிங் புல்னா நடக்கவே முடியாது. கிராம்பா இருந்தா அது ஒரு 2 ஹவர்ஸ் சரியாயிடும். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. உள்ள கூட வரல, காட்டவே இல்ல. அதுதான் அது என்னன்றது தெரியல. ஆமா ஆமா, எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வந்துருவாரு. மிச்சப்படி எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் டீம்ல. அந்த 4 ஃபாஸ்ட் பவுலர் ஒருவேளை இஷாந்த் சர்மாவை யோசிப்பாங்களா அப்படின்னு தோணுது. இல்ல இதே பெர்ஃபெக்டா இருக்குன்னா இதுலயே போனாலும் போவாங்க. அவங்களுக்கு இல்லையே ஆப்ஷன் பெரிய. எனக்கு என்னமோ யாராவது ஒருத்தருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர், யாராவது ஒருத்தருக்கு பதிலா வாஷிங்டன் பண்ண மாட்டாங்க அவங்க, ஏன்னு தெரியல. பண்ணலாம். இஷாந்த் சர்மா, ஒருவேளை இஷாந்த் சர்மா நீங்க 2 ஓவர் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரே போடலாம். ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு. நல்ல கால் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா பவர் பிளேல உங்களுக்கு அடி வாங்கிட்டா கூட போடலாம். பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் வெயிட் பண்ணுறாங்க மாப்பிள்ள. ஏன்னா 3 ஆல்ரெடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ரபடா, சிராஜ் அண்ட் பிரசீத். ஸோ இஷாந்த் சர்மா வந்து எப்படி பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது ஒரு முக்கியமான விஷயம், இஷாந்த் வர்சஸ் விராட் கோலி வந்து செம மேட்சப். இதுக்கு நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எடுத்திருக்காங்க. அடியும் கொடுத்துருக்கான், ரன்னும் போயிருக்கு, விக்கெட்டும் விழுந்திருக்கு. லேட் இன்ஸ்விங். அது கோலிக்கு வந்து எப்பவுமே அது ஒரு த்ரெட் இருக்கு. அந்த ஹைட்ல போடுறவங்க ஒரு மாதிரி லேட் ஸ்விங் போட்டா அந்த டெம்ப் பண்ணி எடுப்பான். பாப்போம் அவங்க மேட்சப்காக போறாங்களா இல்ல ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா வேணும்னு சுந்தர் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை பின்னாடி அடிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம், ஃபேண்டசி. ஸோ சொல்லுங்க, ஃபேண்டசி ரூல்ஸ் தெரியும். ஒரு டீம்ல இருந்து 2 பிளேயர். கிறிஷ் கிட்ட தான். சரி ஓகே, மேடிட்டு தான் சொல்லு. 4 பேர். நான் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் ஃபில் சால்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து சாய் சுதர்சன், அண்ட் தென் பவுலிங்ல வந்து சிராஜ். ஓகே, கிறிஷ். பட்லர்,
அண்ட் ரபாடா அண்ட் இந்த சைடு வந்துட்டு குணால் பாண்டியா போன மேட்ச் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மேட்ச் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை குணால் பாண்டியா ஒழுங்கா யூஸ் பண்ணா குணால் பாண்டியா அண்ட் விராட் கோலி. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. யார் எடுக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. உன் ஜிடில குதிரை இருக்குல்ல, கில் இருக்கா? ரூதர் கில் ஃபோர்னா இருக்கா? பாயிண்ட்ஸ் வராது எனக்கு மாப்ள. கில் பாயிண்ட்ஸ் வராது மாப்ள. கில் அதான் ப்ராப்ளம். இருக்காண்டா. கில் இருக்கானா? கில் ஓகே, அப்போ கில் சுப்மன் இருக்காங்க, கில். கில் இருக்கு. கில் சுப்மன் கில். பவுலிங்கில் வந்து நான் ரஷீத் கான், ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து அடி வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ ரஷீத் கான் ஒரு 4 ஓவர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் லீத்தல். ரன் போவான், பட் விக்கெட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆர்சிபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர். ஸோ முன்னாடியே இறங்குவான் அண்ட் ஸ்பின் பேஷ், சின்ன கிரவுண்டு, பட்டாலே தெரிச்சிட்டு போவோம். அதனால ரஜத் பட்டிதர். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஐ வில் ஸ்டிக் வித் புவி. ஸோ புவி நல்லா பண்ணுவான், அந்த ஒரு மாதிரி ஏமாற்றி போட்டுருவான் அப்படி இப்படின்னு. இப்போ கொஞ்சம் யாக்கர் அது இதுன்னு போட்டு ஏமாத்திடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை. ஸோ ஓகே, ப்ராபபிலிட்டி இது போயிடலாம். சாரி, மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். ஸ்கிரிஷ், நீ சொல்கிறான் ஜிடி ஜெயிப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் மட்டும் சொல்லு. 70-30 ஜிடி. நாளைக்கு ஆர்சிபி வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும் நான் நம்பிக்கையா சொல்றேன். இயல்பு நிலைக்கு வந்துருவாங்க நாளைக்கு. மாப்பிள, இதை போட்டுக்கோ. இத்துடன் இதை விளையாட்டு போட்டுட்டு செய்திகள் முடிஞ்சது. இத்துடன் தோத்துட்டாங்கன்னா, விளையாட்டு செய்திகள் முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லுவான். ஆமாம், அப்படி தோத்துட்டாங்கன்னா இதை போட்டுட்டு போடு. இது முடிஞ்சிச்சுன்னா இது என்னது முக்கிய செய்திகள் போட்டு இதை போட்டு தோத்துட்டாங்கன்னா, ஜெயிச்சிட்டாங்கன்னா இதை போட்டு விளையாட்டு செய்திகள் முடிஞ்சதுன்னு போடு. ஓகேவா? இதான் முடிஞ்சது. மேடி, நீ சொல்லு. ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க, பெர்சன்டேஜ் மட்டும் சொல்லு. ஆர்சிபி வந்து 52-48 தான். நான் சொல்றதுக்கு காரணம் வந்து இவங்க பவுலிங் காம்பினேஷன் வந்து டாப்ல மட்டும் தான் டிபெண்டா இருக்கு. டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கு வந்து பெருசா ஆள் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச 2 மேட்ச்மே வந்து டெத் ஓவர்ஸ் கண்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா தேவைப்படல. ஏன்னா மேட்ச் ஆல்மோஸ்ட் பவர் பிளேல ஒன் சீல் சைடட். பண்ணிட்டாங்க. இந்த ஆர்சிபி கிரவுண்ட்ல பவர் பிளேல சீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் அப்படி ஒரு 3 விக்கெட் ஆனா கூட நம்பர் 4 ஆடுறவனுக்கு பட்டுச்சுன்னா கேம் அப்படியே கொண்டு போயிருவான். ஸோ இவங்க வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து, ஏன்னா ஹேசல்வுட்டும் டெத்ல பர்ஃபார்ம் பண்றது கிடையாது, யாஸ் தயல் மட்டும்தான். பட் அவனையும் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க பவுலிங் அட்டாக்கு பவர் பிளேல கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால ஸ்லைட் எட்ஜ் தான், 52 ஆர்சிபி, 48 ஜிடி. ஓகே, ஸோ என்னோட எட்ஜ் அகெயின் எனக்கு வந்து பயாஸ்டாலாம் இல்லாமல் ப்ராப்பர் ப்ரீவியஸ் அவுட்டிங் அண்ட் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் இதை வச்சு நான் சொல்கிறேன். 51 ஐ எம் கிவிங் எட்ஜ் டு ஆர்சிபி. ஸோ அகைன் இது நியூ ஹோம் கண்டிஷன், அதெல்லாம் ஓகே. பட் அகைன் இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் 2 அவுட்டிங்ஸ் அண்ட் அந்த கரண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பூஸ்ட் தே ஹாவ் வித் 2 wins அண்ட் ஆல்சோ த ஸ்குவாட் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 51 ஆர்சிபி, ஸ்லைட்டாக ட்ரில் பண்ணுறேன். 49 will be GT. அகைன் வெரி க்ளோஸ்லி டைட் ஃபோர்த் மேட்சாக தான் இருக்கும். பட் அகைன் கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ் வந்து நான் ஆர்சிபிக்கு கொடுக்குறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோஸ் பாக்குற ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா நம்மள சிஎஸ்கே சொம்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம், நீங்க எங்க வீடியோல போயிட்டு ஆர்சிபி மேட்ச் ப்ரிவியூ எடுத்து பாருங்க, நாங்க பேசியிருப்போம். அதே மாதிரி ஆர்சிபி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரிவியூஸ்லயும் வந்து ஆர்சிபியோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்போம், நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்போம். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லும் போதும் இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்க அதுக்குள்ள சிஎஸ்கே சொம்புன்னு சொல்லாதீங்க. நாங்க ஆல்ரெடி சிஎஸ்கே சப்போர்ட் பண்றவங்க தான். இருந்தாலும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன மேட்சஸ் இருக்குன்றதுதான் சொல்றோம். அதுக்குள்ள வந்து திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் இவன் சொல்றது வந்து, அது நீங்க சொல்றது புரியுது. பட் சின்ன வயசுலயே நாங்க பேசுறப்போ அது க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சு பேசுறதுனால அந்த அவர் இவர்னு சொல்ல வர மாட்டேங்குது. அது மேபி நாங்க கரெக்ட் பண்ணி ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள இவனுக்கு சிஎஸ்கே சொம்பு அப்படின்னு சொல்லாம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஜென்யூனா கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி அங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களையும் நாங்க ஃபுல் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்லிக்கிறோம். சும்மா அதே வந்து மெசேஜ் போட்டுறாதீங்க சொம்புன்னு. ஃபுல் வீடியோ பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, ஓகேவா? இன்னொன்னு, நான் அவன் சொன்ன மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அப்படித்தான் கலாய்ப்பேன் ஆர்சிபியை. வேணும்னா நீங்க திரும்பி சிஎஸ்கே கலாய்ச்சிக்கோங்க, நான் அப்படித்தான் கலாய்ப்பேன். அப்படித்தான் 17 வருஷமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஐபிஎல்லோட, அதாவது ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு ஒரு ரோல் இருக்கு. மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் ஜெயிக்கிற ரோல். சரி, ஒரு சில டீம்ஸ்க்குலாம் வந்துட்டு கலாய்க்கிறதுக்குன்னே 4 டீம்ஸ் வச்சிருக்கோம். அது அப்படித்தான். இப்ப பஞ்சாபை கலாய்க்கிறோமா, டிசியை இல்ல கலாய்க்கிறோமா? இல்ல அவங்களும் தான் தோத்துட்டு இருக்காங்க. எதுக்கு கலாய்க்கு எதுக்கு பண்றோம்? அதெல்லாம் ஒரு ஒரு முக அமைப்பு வேணும். அந்த அமைப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களை கலாய்க்க தான் சரியா? ஓகே, சி ஜோக்ஸ் ரிவ்யூல ஒருத்தன் அப்பார்ட். வருவான் பாரு, திருப்பி இதே பாயிண்ட் அதான் எடுத்துட்டு பாலா அவன் பாலாஜி திரும்பி தான். கலாய்க்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. பண்ணி பேட்டர் கெட்ட ஆல்வேஸ் வார்த்தை இல்லாம பண்ணி நீங்க என்ன வேணா பேட்டர் எப்பவுமேடா. இவங்க அதுதான் வந்து சொல்றேன். கலாய்க்கிறத வந்து ரொம்ப என்ன சொல்றது, அஃபென்சிவா கலாய்க்கிறது தான் தப்பு. நீங்க பண்ணியா கலாய்ச்சிக்கோ, நீங்க கூட தான் தோத்தீங்கன்னு அதுதான் சொல்லிட்டு சொல்றேன். அஃபென்சிவா இப்ப பண்ணாதீங்க. இதுதான் நானும் வேவ்ஸ் சொல்றேன்.
கார்த்தி நாளைக்கு தோத்துட்டா திரும்பி என்ன கலாய்ப்பான். அதான் நான் பிரச்சனை. அவனால அது பிரச்சனையே திட்ட கிடையாது. வச்சேன். ஆல்வேஸ் ஹெல்த்தி. அதுதான் சொல்றேன். அப்ப அஃபென்சிவா போகாம இருந்தா பெட்டர். நம்ம அஃபென்சிவா பண்றது இல்ல. நம்ம இருக்கிறதா சொல்றோம். கோலி ஸ்ட்ரைக் ரேட் அப்படிதான் இருந்திருக்குன்றது அது உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க கப்படிக்கலன்றது உண்மை. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை அஃபென்சிவா சொல்லாம ஃபன்னியா பேண்டரா சொல்றோம். ட்ரோல் மீம் எல்லாம் அதை பார்த்து விட ரசிக்கிறோம்ல, அதே சி மாதிரி தான் இதுவும். அதை நீங்க இதுக்கே அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்க இப்படி சொல்றாங்களே, சிஎஸ்கே தோத்த மேட்ச்சுக்கு எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம். டீம்ல இவனை மாற்றணும், அவனை தூக்கணும், இவனை தூக்கணும், இவன் அப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், அவ்வளோ இது. நீங்க சிஎஸ்கே சொம்புன்னு சொல்றீங்க, ஆனா நாங்கள் சிஎஸ்கே பத்தி அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றோம். நான் அதான் சொல்றேன்ல, நான் யாருமே பேச சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் நம்மள திட்டலையே. யாருமே திட்டல. ஏன் நீங்க இவனை தூக்க சொல்றீங்க, அதை எப்படி நீ சிஎஸ்கே தப்பா பேசுறன்னு யாருமே சொல்றது இல்ல. இவங்க தான் வந்துட்டு இன்னும் இவனையே தப்பா நம்ம பேசுற, அவனையே தப்பா பேசுற அப்படின்ட்டு. நான் கமெண்ட்ஸுக்குலாம் அது நாங்கள் ஏன் ரெஸ்பாண்டே தெரியுமா? பண்ண மாட்டோம். அது ஏன் தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தோத்துக்கிட்டே இருக்கோமே, இந்த வருஷமும் தோத்துருவோமா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை பயம் கொஞ்சம் பயம். தள்ளிடுவீங்க. இந்த வருஷம் நல்ல டீம் கிடைச்சிருக்கு, அதை வந்துட்டு டீமை டிஃபெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களை திட்டாம டீமை டிஃபெண்ட் பண்ணுங்க. அதுதான். ஆமா, யாரா ரொம்ப நாளா இருந்தாலும் டேபிள் டாப்ல இருக்கோம், எங்களை ஜெயிக்க யாருமே இல்லையா, அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்படி போய் வேவ்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தா தான் கப்பு கிடைக்கும். டாப்ல இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டீங்கன்னா குவாலிஃபைல அடி வாங்கிடுங்க. பட்டமா சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஓகே டன். அதான் நம்ம ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவோம், யார் நல்லா விளாண்டாலும் கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நாலேஜ் அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபைலாம் பெருசாலாம் இல்லை. ஸோ இதுதான், திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி, அண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மேட்ச் ப்ரிவ்யூ. ஸோ நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வெரி குவாலிட்டி சைட்ஸ். ஸோ எப்படி போகும்னு தெரில. டாஸ் ஃபேக்டர் எதுவும் மேபி ஏதாவது இருக்குமா? டாஸ் ஜெயிச்சு, என்னை பொறுத்தவரைக்கும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கலாம். நல்லா ஒரு 240 போட்டோம்னா. பவுலிங் தான்டா. அப்படியா? பவுலிங் தான். ரெண்டு பேருமே சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன சொல்றது, அந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து சுமன் கில்லாம் செகண்ட் ஹாஃப்ல போடும், பின்னாடியும் ரூத்தர்ஃபோர்ட் இருக்கான், அவங்க வேணும்னா பிலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அங்க அந்த ஃப்ரெஷ் பிச்சை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பவுன்ஸை வச்சு. ரபாடா மாதிரி, சிராஜ் மாதிரி ஒரு ஆளுக்கோ சரி, அங்க இருக்க ஹேசல்வுட் மாதிரி ஆளுக்கோ அந்த ஃப்ரெஷ் பிச் பவுன்ஸ் கிடைக்கணும், அந்த ஸ்விங் கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. பிச் லைட்டா கூட டிசீவ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கஷ்டம். ரோலர் போட்டாலுமே கஷ்டம். இன்னொன்னு, நான் நாளைக்கு பிலிப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரு, லெக் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. அதனால ரூதர்ஃபோர்ட் தான் நாளைக்கு கன்டினியூ பண்ணணும். பிலிப்ஸ் நாளைக்கு தேவையில்லை, ரூதர்ஃபோர்ட் தான் கன்டினியூ பண்ணணும். பெங்களூர் கட்டாந்தரைக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் காட்டான் தான் கரெக்ட். ஃபீல்டிங் வேணுமேடா. இல்ல, ரூதர்ஃபோர்டோட ஃபுல் எபிலிட்டியை நீங்க இன்னும் பார்க்கல. ஆமா. குழப்பம். வெஸ்ட் இண்டீஸ்க்குலாம் ஒரு மேட்ச் தனியால, இங்கிலாந்து சீரீஸ்ல தனியால அடிச்சலாம் ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்கான். இங்கிலாந்து 5 மேட்ச் சீரீஸ்ல ஹை ஸ்கோரிங். அதனாலதான் நான் அவனை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஹீஸ் எ வெரி குவாலிட்டி ஃபினிஷர். ஸோ அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியல. ஒரு 2-3 ஐபிஎல்ல ஃபினிஷ் பண்ணி காமிச்சு அந்த மேட்சே முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு என் பேர் வைஷாக் நல்லா போட்டான். அதுல ஃபினிஷ் பண்ணியிருந்தானா ஹி இஸ் த மேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா பண்ற மாதிரி வந்தான். எங்கிட்டு வந்தானே தெரியல. ஆமா, நம்ம ஆக்சுவலா பண்ணிருக்க மாட்டான். குறுக்கு கௌசிக் மாதிரி டப்புன்னு அடிக்க விட்டானுங்க. ஆக்ஷன் டைம்ல நான் மதன் நம்ம இதுல குரூப்ல பேசிட்டு இருந்தேன், இன்ஸ்டால பேசிட்டு இருந்தேன், எப்படியாவது ரூதர்ஃபோர்ட எடுத்து போடுங்கடா சிஎஸ்கேல, செம்மையா இருக்கும். ஏன்னா அந்த மிடில் ரொம்ப ஒரு ஃபயர் பவரே இல்லாம இருந்து எடுத்து ஏன்னா ஷெர்ஃபின்னா அவ்வளோ ரேட்டுக்கு போக மாட்டான். 2-3 crores எடுத்து போட்டுடலாம், செம பையா இருக்கும், எடுத்து போடுங்கடா அப்படின்னு. கிளென் பிலிப்ஸும் இந்த 2 பிளேயர்ஸுமே ஜிடி செம்ம சீப்பா எடுத்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த செட் ஆஃப் ஆக்ஷன்ல போவே இல்லை. அவங்க 2 பேருமே அன்சோல்ட் ஆயிட்டானுங்க. லாஸ்ட்ல வந்தானுங்க, பட் பர்ஸ் வச்சிருந்தானுங்க அவனுங்க. அழகா 3 crores தூக்கிட்டானுங்க. நம்ம கிட்ட பர்ஸ் சுத்தமா இல்லை. 80 லட்சமோ 1 கோடியோ தான் வச்சிருந்தோம். அண்ட் பிளேயர் ஸ்லாட்டும் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க 2 பேர்த்து அழகா டார்கெட் பண்ணியிருந்தோம்னா அந்த மிடில் ஆர்டர் வந்து நினைச்சு பாரு, பிலிப்ஸ், ஷெர்ஃபேன், ரூதர்ஃபோர்ட், இவங்க 2 பேர் இருந்தா போதுமே. நீ அங்க ஒரு ரவீந்திரா மட்டும் ஆடிட்டு பின்னாடி அங்க ஒரு பவுலரை மட்டும் போட்டு மேட்ச் அழகா நம்ம சீல் பண்ணிருக்கலாம். ஸோ அகைன் ஓகே, இப்போ அதை பேசி பிரோஜனம் இல்லை. பட் அகெயின் ரூதர்ஃபோர்ட் இன்னைக்கு அடிப்பான் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரிவியூ வீடியோ கைஸ். ஸோ இந்த மேட்ச் எக்ஸைட்டிங்காக இருக்கும். மேட்ச் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து நமக்கு ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூவில் சந்திக்கிறோம். எந்த பாயிண்ட்ஸ் எப்படி போயிருக்கு, யார் பக்கம் வின்ன போயிருக்குன்ட்டு அதில் பார்க்கலாம். ஸோ until and then we are all signing off from Trios, VJ, Krish and Maddie. Thank you and bye-bye.